ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. கேசில்வேனியா சீசன் 3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 6 எபிசோட் பார்த்துச்சு. நீ நம்ம 7th எபிசோட் பார்க்க போகிறோம். லிட்டரலி வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிவுக்கு வரப்போகுது. பட் ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் 18+ சீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒருவேளை வீட்டில் யாராவது கிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, பிலோ 18 பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பெட்டர் வாட்ச் அலோன் இஃப் யூ ஆர் வாட்சிங். ஏன்னா நான் வந்து என்ன 18+ பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சின்ன பசங்க பார்க்காம இருக்க போகிறீங்க. ஏன்னா அது சொல்கிறது என் கடமை, பட் செய்கிறது உங்கள் இஷ்டம். அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்ப கிடையாது. பட் இருந்தாலும் நியூட் சீன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பெட்டர் வாட்ச் அலோன் இஃப் யூ ஆர் வாட்சிங் வித் ஃபேமிலி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹால் அந்த கைண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா. சரி, ஓகே. இது முன்னே எபிசோட பார்க்காத மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற கிளியர் பண்ணி இப்போதைக்கு இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதே நம்ம சுமி டாக்கா கிட்ட இருந்தா. ஸோ இவங்க 2 பேர் லிட்டரலி வந்துட்டு பார்ட்னர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும். அவங்க கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாலுமே அந்த கேசில் வந்துட்டு எப்படி நகருது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அந்த ஒரு மெக்கானிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஆலுக்கான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கூட்டிட்டு நேரடியாக வந்துட்டு பெல்மோண்டோட இடத்துக்கு தான் போறாருங்க. போகும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு சில விஷயங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையுமே என்கிட்ட காட்டலாம்ல, சில விஷயங்கள் வந்துட்டு மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சில விஷயங்கள் வந்துட்டு எப்பவுமே சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும், எடுத்துனே வந்துட்டு பெருசாக போகக்கூடாது, நம்ம தான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க போகிறோமே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு புது ஜென்ரேஷன் ஆஃப் மாஸ்டர் ஹண்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பெல்மாண்ட்டுமே, அதாவது ட்ரெவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ லிட்டலி வந்துட்டு இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பார்த்துக்கிட்டே தாங்க இருக்காரு. பட் இதில் ஒரு விஷயம் இருக்கு, அது எண்டிங் வரும்போது பாருங்க, எனக்கு வந்துட்டு அது திரும்ப ஃபோர் ஷேடப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. லண்டன் ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு செயின்ட் ஜெர்மனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ட்ரெவரை பற்றி, சிஃபாவை பற்றி விசாரிக்கிறாரு. ஆனால் அவர் அதை பற்றி பெருசாக பேசாமல் டாபிக் மாற்றிட்டு போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் அங்கிருந்து கிளம்புனா நேரம் வந்துட்டு சர்ச்சுக்கு தான் போகிறோம். சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு புத்தகத்தை பார்க்குறாரு. அது கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய மான்ஸ்டரோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை வந்துட்டு ரொம்பவுமே குழப்பத்துக்கு உண்டாகுது. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்துட்டு காணும். அதில் இருக்கிற சில பேஜஸ் வந்துட்டு காணும். யார் வந்துட்டு இந்த பேஜை வந்துட்டு கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாலா கிட்ட போய் கேட்குறாங்க. இது யார் படிச்சாங்கலாம் தெரில, ரொம்ப நாளைக்கு கூட நடந்ததாக இருக்கும் அப்படி மாதிரி சொன்னாலுமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்க வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த பேஜ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் அதே சமயம் அந்த மிஸ் ஆன பேஜஸ் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, நரகத்துலேருந்து ஒருத்தங்களை எப்படி திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம சாலா வந்துட்டு தவிர்த்துட்டே இருப்பார், வேணான்னு சொல்லிட்டு. அதாவது அந்த விஷயத்தை கண்டுக்காம டாப்பிக்கை மாற்றவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பாரு, இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா ஒரு ஃபோர்ஜ் மாஸ்டர்னால எழுதப்பட்டது 200 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு. ஃபோர்ஜ் மாஸ்டர் யாரா இருக்கும்? ஒன்று நம்ம ஐசக்கா இருக்கும், இல்லை ஹெக்டரா இருக்கும். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர்னால தான் இந்த ஒரு பர்டிகுலர் புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஐ திங்க் அது ஐசக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் வந்துட்டு அந்த ஒரு ஃபோர்ஜ் மாஸ்டர் யூஸ்வலான வழியில் வந்து அந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டு எழுத கிடையாது அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு டிராக்குலா பற்றி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அதில் அதை பற்றிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். பட் இருந்தாலும் மார்க்ஸ் சில பேர் வந்துட்டு அந்த ஒரு வித்தியாசமான சிம்பிளை ஒவ்வொரு வீட்லையுமே போட்டுருக்காங்க. இதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது இன்னுமே குழப்பமாக இருந்தாலும் இதுக்கான விளக்கம் வந்துட்டு விசித்திரமாக இருந்துச்சுங்க. நினச்சி கூட பார்க்காத மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரெவர் வந்துட்டு அந்த வழியில் வரது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையுமே அடிச்சு போட்டு ஒருத்தனை வந்துட்டு உடச்சு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஜட்ஜோட வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனால் ஜட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்பார். அவரோட கையை வந்துட்டு கழுவிட்டு இருப்பாருங்க. எதுக்காக சொல்லி தெரியல, பட் என்னமோ வந்துட்டு பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தனை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அவனை வந்துட்டு கொண்டு வந்து போடுறது மட்டும் இல்லாமல் சிஃபா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ வந்துட்டு இயற்கையாகவே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், மந்திரத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் சர்ச்சுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, செயின்ட் ஜெர்மன் எகைன் பேஸ்மெண்ட்குள்ள போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போக போக ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல வினோதமான ஒரு நைட் கிரியேச்சர் இருக்குங்க. அதை வந்துட்டு லிட்ரலி சிலுவையில் வந்துட்டு அரைஞ்சிருக்காங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதை அரைஞ்சு வச்சிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் பார்க்கவே, நிறைய கண்களோட. சுங்க கட் பண்ணி நீங்க ஐசக் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஐசக் என்ன பண்றாருன்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரத்துக்கிட்ட வந்து சேர்றாரு அவரோட ஆர்மியோட. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பேர் இல்லைங்க. பட் ஆனால் ஒரே ஒரு வயசானவங்க மட்டும் இருக்காங்க, கண்ணு தெரியாத ஒரு லேடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. அவங்க வந்துட்டு ஆனால் ஐசக்கை வர வைக்கிறாங்க. அண்ட் அவங்க கிட்டயுமே வந்துட்டு ஏதோ மந்திர தந்திரங்கள் மாதிரி வந்துட்டு சக்தி இருக்கும் போலங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, நீ ஒரு ஃபோர்ஜ் மாஸ்டர் தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு தெரியுது. ஆனால் உனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான பாடி எதுவுமே கிடைக்காது கொள்றதுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான், ஒரு மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு மக்கள் எல்லாருமே இருந்தாங்க, ரொம்பவுமே அதிகமாக இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு நகரம் இருக்கு, அது வந்துட்டு நகரம்னு சொல்றதை விட ஒரு சிறைச்சாலை அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நீ போகிற பாதையில் வந்துட்டு உனக்கு நிறைய பேர் தேவை. ஸோ அந்த நிறைய பேர் தேவை அப்படின்னா அஃப்கோர்ஸ் உனக்கு வந்துட்டு அந்த நகரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க உனக்கு தேவை, அங்கே இருக்கிற மக்கள் உனக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்துட்டு நடத்திருக்காத ஐசக் போயிட்டு இருக்காரு, அதையுமே சொல்லுவார். அப்போ அந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு அவங்க தேவை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு நகரத்தை வந்துட்டு ரன் பண்ணுறது ஒரு மெஜிஷியன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடிமைகளாக வச்சிருக்கான். எனக்கு ஒன்று பார்க்கும்போதே தெரியுது நீ வந்துட்டு ஒரு ஃபோர்ஜ் மாஸ்டர் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதே சமயம் வந்துட்டு நீங்களுமே ஒரு ஃபோர்ஜ் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு. நீங்கள் வந்துட்டு அவங்கள, அதாவது அந்த மெஜிஷியன் வந்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக விட்டீங்க அப்படிமாதிரி
கேட்கும்போது என்னோட சக்தி வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு வந்துட்டு என்னால் என்னோட சக்திகளை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும், ஆனால் எனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, நான் ரொம்ப அதுக்கான தெம்பு எங்கிட்ட இல்லை அப்படி மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் உன்னால முடியும்னு சொல்லி நம்புறேன், ஆனால் அது கொஞ்சம் ஈஸி கிடையாது. என்னோட பேர் வந்துட்டு மிராண்டா அப்படின்னும் அவங்க பேரையுமே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு மெஜிஷியன் கிட்ட வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் மிரர் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு உன்னால வந்து அந்த மிரர் மூலியமா ஈஸியாக ஒரு இடத்துக்கு போக முடியும், அந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பேரையுமே ஒரே நேரத்துலையுமே கூட்டு போக முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு உனக்கான ஆர்மியும் கிடைக்கும், அதே சமயம் வந்துட்டு நீ போக வேண்டிய இடத்துக்கும் போயிடலாம். ஆனால் அவனை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பார்த்து தோக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. டிரான்ஸ்மிஷன் மிரர். ஸோ பார்ப்போம், அப்படி ஒருத்தன் வந்துட்டு நகரத்தையே வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானா, எப்படி வச்சிருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்க? அந்த வச்சிருக்கிற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே விசித்திரமா இருக்கும். இந்த கதை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது, அதுவும் இந்த கடைசி 4 எபிசோட்ல தான். சரி, நம்ம 7வது எபிசோட் பார்த்தாச்சு, 8, 9, 10 இதோட வந்துட்டு இந்த சீசன் 3 முடியுது. ஸோ அந்த முடிவுகள் எப்படி இருக்க போகுது, அந்த முடிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அந்த முடிவு உங்களுக்கு என்ன தரப்போகுது, இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு இப்போதைக்கு இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த எபிசோட பார்க்க முறை உங்களோட நிறைவேறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சாதாரண முக்கியமான சேனல் பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.